18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என்னுடைய அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவதற்காக தான் உன்னை தேடி வந்து வாக்கு கொடுக்கிறேன். இன்றாவது நான் சொல்வதை கேட்க நீ வந்து விட்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இனி உன் வாழ்வில் நீ நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் வாழப்போகிறாய். நீ விரும்பிய எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் செய்துவிட்டேன். இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்க்கையும் எப்போதும் செழிப்பானதாய் மாறப்போகிறது. உனக்காக நல்லது செய்யவும் உன்னை காக்கும் கடவுளாகவும் குலதெய்வமாகவும் குலசாமியாகவும் இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் இதயத்திற்குள் குடியிருக்கும் நான் உன்னுடைய கஷ்டங்களையும் அறியாமல் இல்லை என் செல்வமே. நீ என்னை முழுமனதாக நம்பி பொறுமையோடு காத்திருக்கும் போது எப்படி உனக்கு துன்பம் நேரும்படி நான் விட்டுவிடுவேன்? இந்த கருப்பசாமியின் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. உனக்கு வாக்கு கொடுத்த நான் அதை ஒருபோதும் மீற மாட்டேன். இப்போது உன்னை தேடி வந்து உன்னிடமே பேசிக்கொண்டிருக்கும் நான் உன் இதயத்தில் அமர்ந்து உன்னை பாதுகாக்கப் போகிறேன். இனி ஒரு நாளும் உன் வாழ்வில் எந்த கெட்ட விஷயமும் நடக்கும்படி நான் உன்னை கைவிட்டு விட்டு போக மாட்டேன். என்னையே துணையாக கொண்டு கருப்பசாமி துணை என சொல்லிக்கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் நிச்சயம் நல்லதையே செய்வேன், நியாயத்தையே செய்வேன். நீ இழந்து போன அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்கு நான் உனக்கு உறுதியாய் துணையாய் இருப்பேன் என் தங்கமே. நீ எங்கு போனாலும் உனக்கு பாதுகாப்பாய் நான் உன் அருகிலேயே உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எதிர்பார்த்த பல விஷயங்களில் மாற்றங்களை இப்போது கொண்டு வரப்போகிறேன். நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய். இதை நான் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கிறேன். என்னுடைய அரவணைப்பில் நீ பத்திரமாய் என் கருவறையில் பாதுகாப்பாய் இருக்கப் போகிறாய். உன்னை காக்கும் இந்த கருப்பசாமி நானும் உன்னை சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக தான் உன்னை தேடி வாக்கு கொடுக்க வந்தேன். நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் வலிகளும் வேதனைகளும் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை, உனக்காக நல்லது எதுவுமே செய்யவில்லை என நினைத்து நீ கோபப்படுவதும் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் கூட எனக்கு தெரியும். ஆனால் நீ அறியாத ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? என் கண்ணின் இமை போல நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான விடியலும் இப்போது உன்னை நெருங்கி வரப்போகிறது. உனக்கு தேவையான மன ஆறுதலை இப்போது கொடுத்து நான் இனிமேல் நீ எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடாது என எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க வந்துள்ளேன். ஏதாவது ஒரு வழியில் நான் நிச்சயமாக உன்னிடம் வந்து பேசுவேன். உன் மனம்தானே உனக்கு எதிரியாகவும் பிரச்சனை செய்யக்கூடிய ஆளாகவும் இருக்கிறது. முதலில் உன் வாழ்வில் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்காக எனக்கு நன்றி சொல்லி வாழ பழகு. உன்னிடம் இல்லாதவைகள் சீக்கிரமாக உன்னிடம் தானாக தேடி வரும். அதை விட்டுவிட்டு என்னிடம் அது இல்லை இது இல்லை என குறைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடிக்காதே. எப்போதும் முகத்தை புன்முறுவலுடன் வைத்து கொண்டு சிரித்த முகமாய் சந்தோஷமாய் இருக்க பழகு. இப்பொழுது உனக்கு ஒரு மாற்றம், இடமாற்றமோ அல்லது கால மாற்றமோ தேவைப்படுகிறது. நீ இருக்கும் இடத்திலிருந்து இப்போது உனக்கான மிக உயர்வான இடத்தை வைத்து தரப்போகிறேன். இனி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மையாக இருக்கப் போகிறது. அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு குறைப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்வில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நன்மையாய் நான் நடத்தப் போகிறேன். நீ கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நன்கு உணர்ந்த நான் இனி ஏமாற்றமில்லாத ஏற்றத்தை உனக்கு தரப்போகிறேன். நீ மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாய் வாழ்வதற்கும் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வந்துவிட்டேன். என் பிள்ளையான நீ இனி எப்போதும் சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உன்னை படைத்த உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிற என் காலில் விழுந்து நீ ஆசி பெற்றுவிட்டால் இனி யாருடைய காலிலும் போய் விழுக வேண்டிய அவசியமே இருக்காது. அதேபோல்தான் உன்னை பெற்றவர்கள் காலிலும் நீ விழுந்து வணங்கிவிட்டால் உன்னை படைத்தவன் காலில் கூட நீ விழ வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அவர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்து உன்னை தாங்கி நிற்பார்கள். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம். உன் தாயே கோவிலாகவும் உன் தந்தையே மந்திரமாகவும் இருக்கும்போது உன்னை பெற்றவர்களுக்கு உரிய மரியாதையை நீ கொடு. அந்த அன்புதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன்னிடம் வரவழைக்கும். அடுத்து என்ன நடக்குமோ என பயந்து பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் என் அப்பா கருப்பசாமி என்னை காப்பாற்றுவார் என தைரியமாக துணிந்து வாழ். நான் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். மனதளவில் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவும் இல்லை, எந்த துன்பமும் நினைக்கவும் இல்லை.
அதனாலேயே நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் இப்போது உன்னை வந்து காப்பாற்ற தயாராகிவிட்டது. கூடிய விரைவில் மிகப்பெரிய நன்மை நீ எதிர்பாராத விதத்தில் நடக்கும். என் அருளாலில் உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இனி உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடந்து நல்லதை மட்டுமே கண்கூடாக கண்குளிர நீ பார்க்கப் போகிறாய். கருப்பசாமி துணை.